சரி சரி ஈசன் வார கிழமை நேரத்துக்கே வந்துடுமுறை உங்கள் பக்கம்ல கேள்விகளை கேளுங்கள். தெரியாது 9 மணிக்கு தொடங்குவது ஆ தெரியாது. இருக்கலாம். இன்று கேள்விக்கணைகளும் இருக்கின்றது. அறிவு கணிதம் தவிர்க்கப்படுது இன்றைக்கு. அது புதன்கிழமை இடம்பெற்றுக்கொள்ளும். கேள்விக்கணைகள் இடம்பெற்றுக்கொள்ளும். நேரம் சரியாக லண்டன் 9 மணி ஆரம்பமாக சிந்த நேரம். வணக்கம் தமிழக்கா. வணக்கம் பாணி, உங்களுக்கு நன்றி கூறியபடி இப்போது மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நன்றி நன்றி. அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். நச்செய்தி எடுத்துட்டு ஓடியாரு இதுல இருக்குது. அவர்கள் பாருங்க, நான் கொஞ்சம் ஒரு நிமிஷம் மன்னிப்போட வாணி தியானரசன் நிக்கிறாரா? நான் நிக்கிறேன். நான் தருவேன். அப்ப சிந்தனையை தாருங்கள் தியானரசன் அவர்கள். கோபாலி சௌமியா கல்விராஜன் அவர்களுக்கும் கோபாலினி கிளைவாணி மோகன் அவர்களுக்கும் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் எனக்கு பாமு அவர்களுக்கும் எனது எங்கள் இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்தின் நாள் திங்கட்கிழமை. இது எனது 903 இலக்கமாகும். கிறிஸ்தவ நச்சிந்தனை. இன்றைய இந்த மாதம் வைகாசி வாரம் அன்னமரியாளின் வணக்கமாகும். இன்றைய நற்செய்தியானது அன்பை பற்றி சொல்லப்படுகின்றது. ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளுடன் அன்பை பகிர்ந்து கொள்வதில் அன்னை மரியாள் எடுத்துக்காட்டாக இம்மாதத்தில் அறிய தருகின்றது. அன்பு பல வழிகளில் வெளிப்படுத்தப்படுகின்றது. ஒரு தாயானவள் தன் குழந்தைக்கும் தேவையானதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்வதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தலாம். ஒரு தந்தை தன் பிள்ளைகளை நேர் வழியில் நடத்தி அவர்களால் வாழ்விற்கு வழிகாட்டுவதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தலாம். ஒரு நண்பன் தனது நண்பனின் வளர்ச்சிக்காக நன்மைக்காக தியாக செயல் செய்வதன் மூலம் அன்பை காட்டலாம். தந்தையாம் கடவுள் தன் ஒரே மகனை உலகுக்கு அனுப்பி மனிதர் மீட்புக்காக அவரை சிலுவை சாவுக்கு கையளிப்பதன் வழியாக அன்பை வெளிப்படுத்தலாம். இயேசு கடவுளாக இருந்தும் தன்னையே வறுமையாக்கி அடிமையின் தன்மை கொண்டு சிலுவை சாவுக்கு தன்னையே கையளிப்பதன் வழியாக அன்பை காட்டுகின்றார். நம்மை அன்பு செய்யும் இயேசுவை நாம் அன்பு செய்ய வேண்டும் என்றால் அவரது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும். இயேசுவின் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது இறை விருப்பத்தை நாம் நிறைவேற்றுவோம். இயேசுவை நாம் அன்பு செய்யும் போது தந்தையாம் கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். நம்மை பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்றது. இயேசுவின் கட்டளை ஏற்று திருத்துதல் நற்செய்தியை பரப்புகின்றார்கள். துன்ப வேளையில் கடவுள் அவர்களை காத்து வழி நடத்துகின்றார். நாமும் எமது துன்ப வேளையிடம் கடவுளை நினைத்து அவரிடம் இறந்து மன்றாடி பலன் பெறுவோமாக. நன்றி. வணக்கம். தமிழர் கல்விராஜன். நன்றி ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு மிக்க நன்றி கூறி அடுத்து நேமிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தமிழர் கல்விராஜன் அவர்களே. உற்சாக வணக்கம். நலமாக நீங்களும் பாமுக உறவுகளும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களும் நச்சிந்தனையில் இருக்கின்ற எல்லோரும் நலமாக வாழ இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1668 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு முன் திருப்பாடல். ஆண்டவரே என் நாயர், எனக்கு ஏதும் குறைவில்லை. என் நாயன் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளையிலே என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிலே. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதியது அதிகாரம் 10 திருவசனங்கள் 1-10 முடிய. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆட்டுக்கொட்டில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராயிருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் நாயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும்.
அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடராது. அவரை விட்டு அவை ஓடிப்போகும், ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கு, கொல்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு வந்துள்ளேன். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, ஆயன் என்னும் விவிலிய உருவகம் நமக்கு நன்கு அறிமுகமான ஒன்று. இறைவனை ஆயராக காணும் மனநிலை இஸ்ராயேல் மக்களின் நாடோடி வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பிறந்தது. இன்றைய நாளில் இயேசு நல்ல ஆயன் நானே என கூறி ஆயனாக தம்மையே அறிமுகப்படுத்திக் கொள்கின்றார். ஓர் ஆயன் தன் மந்தைகளில் உள்ள ஆடுகள் அனைத்தையும் அறிந்திருப்பது போல இயேசுவும் நம்மை அறிந்திருக்கின்றார். பாலை நிலத்தில் இயேசு பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகள் போல் இருந்ததால் அவர்களுக்கு பலவற்றையும் கற்பித்தார். அந்த பரிவின் அடித்த வெளிப்பாடுதான் உணவின்றி தவித்த 5000க்கும் அதிகமான மக்களுக்கு உணவளித்து அவர்களின் உடல் ஆன்ம பசியை போக்கினார். சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று அவர் கூறிய சொற்கள் அவர் சீடர்கள் அச்சம் கொண்ட தருணங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். நீர் என்னோடு இருப்பதால் நான் எதற்கும் அஞ்சிடேன், உன் கோலும் நெடுங்கலியும் என்னை தேற்றும் என்ற திருப்பாடல் நமக்கு பாதுகாப்பு அளிப்பவை என்பதை உணர்த்தி நிற்கின்றனர். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரை உணர்த்தி நிற்கின்றார். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக தன் உயிரையும் கொடுப்பார். இயேசு சொன்னதை செய்தும் காட்டினார். பாவிகள் எம்மை மீட்க தன்னையே ஈகம் செய்தார். எக்காலமும் செய்தர்களோடு இருக்க முடியாது என்பதை உணர்ந்து தமக்கு பதிலாளர்களாக புதிய ஆயர்களை நியமித்தார். அதற்கு முன்னோடியாக முதன்மை சீடர் பேதுருவிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர், என் மந்தைகளை மேய் என்றார். அவரின் வழித்தோன்றல்கள்தான் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தையர்கள். பிளவுபட்டு கிடக்கும் சமுதாயம் ஒன்றுபட வேண்டும் என்பதே இயேசுவின் கனவாக இருந்தது. ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்னும் நிலை உருவாக வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பமாக இருந்தது. நல்ல ஆயராக இயேசு தம் மேய்ப்பு பணியை அவரது வாரிசுகளான ஆயர்களிடம் விட்டு சென்றார். தலைமை ஆயரான புனித பேதுரு தமது திருமடலில், உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை மேய்த்து பேணுங்கள் என்ற அறிவுரையின்படி ஆயர்களுடைய வழிநடத்தலில் என்று அறிவுரையின்படி ஆயர்களிடம் கூறினார். ஆயர்களின் வழிநடத்தலில் மந்தைகளாகிய நாம் சிதறி விடாமல் ஆயருக்கு அடங்கிய ஆடுகளாக வாழ்வோம், இறையருளை நிறைவாய் பெற்றுக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வைகாசி மாதத்தில் அன்னையை நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். அன்னையின் நினைவிலே நாங்கள் இன்று, தாயின் மடிதான் உலகம், அவள் தாளை பணிந்திடுவோம், அவள் சேயின் வழிதான் மோட்சம், நம் இயேசுவை தொழுதிடுவோம். உலகை படைத்து காத்து வரும் பரம்பொருளான இறைவன் உலகில் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது என்பதால் தான் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு அழகிய தாயை தந்து, தாயில் சிறந்ததொரு கோயில் இல்லை என்று கடவுளுக்கே நிகராக்கி, தாயும் தெய்வமும் தனித்தனி வடிவங்கள் அல்ல, மாறாக ஒன்றுதான் என உணர்த்தி இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் தன் பிஞ்சு பாதங்களை இம்மண்ணில் பதிக்கின்ற போது தாய்மை என்னும் தாயின் மடியில் தவழ வேண்டும் என விரும்புகின்றது. எனவேதான் தாயின் மடியில் தவழ்வதை மிகப்பெரிய உலகம் ஏங்கும் குழந்தைகளும் தாயின் பாச உலகம் கிடைக்கவில்லையே என ஏங்கும் குழந்தைகளும் நாம் பார்க்கும் அன்றாட காட்சிகளாகவே மாறிவிட்டன. அம்மா என அழைக்கும் இக்குழந்தையின் ஓசையில் இருக்கும் 1000 அளப்பெரிய அர்த்தங்கள் வேறு எந்த மொழியிலும் வர்ணிக்க முடியாது.
குழந்தைக்கு உயிர் கொடுத்து மெய் கொடுத்து தன் குழந்தையின் மெல்லிய கரங்களை பிடித்து உலாவரும் தாயின் பாசத்தை வர்ணிக்கவே உயிர் மெய் என்ற ஆழமான அர்த்தங்கள் அம்மா என்ற வார்த்தையினுள் புதிந்து பொன்போல மிளிர்கின்றது. உறவுகளை, உடைமைகளை, உலகையே தாண்டி காடு மேடு பள்ளங்கள் என தாண்டி செல்லும் துறவிகளும் என்றோ ஒரு நாள் தாயின் பாசத்தை தேடி அலைகின்றனர். வட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல்மேலும் கட்டிலும் வைத்தென்னை காதலித்து முட்டை சிறகிலிட்டு காப்பாற்றி சீராட்டிய என் தாயே என தாயை வர்ணித்து பட்டினத்தார் பாடிய பாடலும் இங்கு நோக்கத்தக்கது. ஆகவே தாயின் தாழ் பணிவோம், அவரின் புகழை எந்நாளும் பாடுவோம். அம்மா உந்தன் நன்றினிலே அருள்வாயே மத்து அடைக்கலமே. அம்மா உந்தன் நன்றினிலே அருள்வாயே மத்து அடைக்கலமே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே. இறைவன் படைத்த எழிலே இயேசுவை தந்த முகிலே. தூய்மை பொழியும் நிலவே துணையே வாழ்வில் நீ. அம்மா உந்தன் நன்றினிலே அருள்வாயே மத்து அடைக்கலமே. புவியோரெங்கள் புகழே புகழ் புனிதம் பொங்கும் அழகே. புவியோரெங்கள் புகழே புனிதம் பொங்கும் அழகே. உம்மகன் புதிய உறவிலுடன் எம்மையும் அதிய செய்வாய். அம்மா உந்தன் நன்றினிலே அருள்வாயே மக்கு அடைக்கலமே என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே நாங்கள் நன்மையின் பாதம் தொழுவோம். ஆறுதல் என்று எங்கும் எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ பெரியவர்கள் ஆறுதல் என்று தவிக்கின்றார்கள். அவர்களுக்கு அன்னையாக அந்த அன்னை எங்களிடம் வர வேண்டும். அன்னையின் பாசம் எங்கள் எல்லோரையும் ஈர்த்து அவர்கள் நாங்கள் தஞ்சமடைந்து அவர்களுக்காக தினமும் போற்றி வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தவமலர் அவர்களே வாழ்வுகளை வரவேற்றே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். நன்றி சகோதரி. அன்பான சகோதரி திருமதி தவமன கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். நலமாக உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நாங்கள் நலத்தோடு உற்சாகத்தோடு இருக்கோம். நன்றி சகோதரி. நன்றி சகோதரி. நன்றிகளை சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் காலை வணக்கங்களையும் சுயநலங்களையும் விசாரித்தபடி இந்த நாளைக்கான தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு அன்பு சகோதரர் திருவாளர் பாமோத் அதிபர் அன்பு சகோதரர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இயேசுராஜனுடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் என்றென்னும் கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு லண்டனிலிருந்து இச்சமோட வேலுப்பிள்ளை பாலன் இந்த கிறிஸ்தவ தனி தொலைலக்கம் சவரி 510 சொல்லிக்கொண்டு வளமை போல புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 1-10 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுனுடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோட சாப்பிடுகிறார் என்றார்கள். அவர்களுக்கு இயேசு சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால்
99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் மனமும் தேடி திரியானோ. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தை மன்னிக்க வேண்டும். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோட அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதனையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன நாட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா. அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ. கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். தொடர்ச்சி நாளை தொடர்ந்து சொல்லிக் கொண்டு ஒரு பாடல். இயேசுனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமாம் ஆண்டவனை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு வசனம் உண்டு அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கோடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் உண்டு. வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், நாம் வரப்போகும் இரட்சகரை எதிர்நோக்கி காத்திருப்போம், நாம் எதிர்நோக்கி காத்திருப்போம். அன்பான தகப்பனே இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை கடந்த கிருபைக்கா இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை உள்ளத்தின் ஆழத்தின் நன்றிகளை சொல்லிக்கொண்டு, தகப்பனே எல்லோரும் குடும்பங்கள் தேவைகளை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நினைச்சவன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, ஆசீர்வாதங்களை தடையா இருக்கிற வரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துறேன். சோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்காக நினைச்சவன் தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமியர்களுக்கும்
நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் உங்களது பாதுகாப்பின் கரம் அவர்கள் கூடவே இருந்து எடுத்தவன் ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துவன் தகப்பனே. மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக என்றென்றும் சகல ஆசீர்வாதங்களான அவர்களுக்கு நாம் நிரப்பி ஆசீர்வாதத்தை எடுத்தவன் சொல்லி ஏசப்பாவிடம் பிரார்த்தனை எடுத்துக்கொண்டு சவரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம். நன்றி பாலன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு காலை பொழுதை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறி, பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இன்று லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வசனம் 28, 38. அருள்மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கின்றார் என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். ஆம், தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று மரியா கூறிய அந்த வார்த்தை நமக்கு ஒவ்வொருவருக்காகவும் கூறிய வார்த்தையாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் ஆண்டவரின் அடிமை. நாங்கள் எல்லோரும் ஆண்டவருக்கு அடிமையாக வாழுகிறோம். அடிமை என்றால் தப்பான வார்த்தை அல்ல, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். இன்று நமக்காக கடவுள் எத்தனையோ பலவிதமான செயல்களை செய்கின்றார், நன்மைத்தனங்களை செய்கின்றார். நமக்காக இந்த உலகில் பிறந்தார், மனிதனாக பிறந்து நமக்காக சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார், மீண்டுமாக இந்த உலகில் பிறந்தார். நாம் கடவுளை வேண்டுவதும் கடவுளிடம் பேசுவதும் மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியா ஒவ்வொரு நிமிடமும் தான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படியே ஆகட்டும் என்ற வார்த்தைக்கேற்ப இறைவனோடு இணைந்திருக்கின்றார். இறைவனிடம் நமக்காக வேண்டும் தாய் அவர் ஒருவர் மட்டுமே. அதற்காகத்தான் நாம் அன்னை மரியாவிடம் போய் வேண்டுகின்றோம். தாயே, நமக்கு இதை பெற்றுத்தாரும், உமது மகன் மூலமாக பெற்றுத்தாரும். கானாவூர் கல்யாணத்தில் அன்னை மரியா தன் மகன் மூலமாகத்தான் அந்த புதுமையை செய்தார். அங்கே ஒரு 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 குறைவான ஒரு ரசம் இருக்கின்றது, குறைந்து விட்டது, மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது தன்னுடைய மகனிடம் கேட்கின்றார். ஆகவே அன்னை மரியா நமக்காக கடவுளிடம் பெருந்து பேசுபவளாக இருக்கின்றார். நாமும் எங்கள் வாழ்வில் அன்னை மரியாவை நம்பி அன்னை மரியாவிடம் நம்முடைய கஷ்ட துன்பங்களை கூறும் பொழுது நமக்கு அன்னை மரியா பெற்று தருகின்றார். அதை நான் என் வாழ்வில் உணர்ந்திருக்கின்றேன், என் வாழ்வில் நான் அதை பெற்றிருக்கின்றேன். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நாம் அன்னை மரியாவோடு பயணிக்கும் மாதமாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நாம் அன்னை மரியாவோடு பயணிக்கும் போது நாம் புது புது அனுபவங்களை, புது புது செயல்களை கண்டு கொள்கின்றோம். ஆகவே நாம் அன்னை மரியா மூலமாக எங்களுடைய தேவைகளை கடவுளிடம் கேட்கும் போது நிச்சயமாக அன்னை மரியா மறப்பதில்லை. காலம் தாமதமாகும், ஏன் காலங்கள் தாமதமாகின்றது? நம்முடைய மனநிலை கேட்டவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ஆனால் காலம் தாமதமாகினாலும் எப்போ நமக்கு கிடைக்க வேண்டுமோ அப்போ எங்களுக்கு அன்னை மரியா மூலம் நிறைவாக கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த நாளை நம தந்த பாமுகம் தொலைக்காட்சிக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. நன்றி. நன்றி அண்ணாதர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். சிந்தனைகள் தந்த கிறிஸ்தவ சிந்தனைகள் தந்த பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள், ஜானடேசன் அவர்கள், அண்ணாதர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறி, வாணி உள்ளே நம்ம உங்கள் பொது சிந்தனை தெரியல என்ன சிந்தனை? இன்று என்ன பூரண நாள், இந்த சித்ரா பௌர்ணமி. இன்று சேர்ந்து சாப்பிட போறேன். அப்போது ஒரு மகிழ்ச்சி, அம்மாவின் நாள்ல அனைவருடனும் சேர்ந்து சாப்பிடுவது, அதையும் நினைத்துக்கொண்டேன். தனியாக சாப்பிடுவதை விட சேர்ந்து சாப்பிடும் போது
அம்மாவை பற்றி கதைத்து அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் என்றபடியா அதை மகிழ்வோடு அதைத்தான் சிந்தனையாக வந்ததுதான். உறவுகளுடன் மகிழ்ந்து உணவருந்துவது ஒரு சந்தோஷத்தை தருமான்னு சொல்றீங்க. ஆமாம், அதைத்தான் நான் தனியே அதிகமா சாப்பிடுவதை விட. இடத்து அந்த சிந்தனை தான் வந்து எனக்கு அந்த நிறைந்து வருகிறது, ஏனோ தெரியவில்லை. அந்த அப்படி போகும்போது மகிழ்வாக இருக்கும் என்ற சிந்தனை தான் வந்தது. சரி, நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். நன்றி, நீங்கள் வணக்கம். அம்மாவை பற்றி பேசினபடியா நான் அம்மாவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லலாம். நேற்று அன்னையர் தினம். இன்றைக்கு உங்களுக்கு உங்களுடைய அம்மாவின் நினைவு. இந்து மதத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து நினைக்கிறேன், எனக்கு அப்படித்தான் தெரியும். சித்ரா அதான் நான் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று நேற்று யோசிச்சிருந்தேன் அம்மாவை பற்றி. அம்மா உன்னை நினைக்கும் போதெல்லாம் வருகின்றது அழுக்கை. அம்மா எங்கே என்று தேடி வர நீ இல்லையே, அந்த இடம் வெறுமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் உன்னை சிந்திக்கும் போது உன்னுடைய வார்த்தைகள் என் காதில் கேட்கின்றது. உன்னுடைய முதுமை என் கண்ணில் தெரிகின்றது. நீ நடந்து சென்று கிச்சனுக்குள் போய் தேநீர் வைக்கும் போது உன் கால்கள் எனக்கு தெரிகின்றது. அம்மா, இறுதி காலத்தில் நான் உன்னை காண வேண்டும் என்று வந்தபோது நான் கண்டது உன்னுடைய சடலத்தை மட்டும்தானே. அம்மா, எங்கே சென்றாய்? நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் வருகின்றது. எப்போ நான் உன்னை சந்திப்பேன்? மீண்டும் உன்னை சந்திக்கும் நாள் அது மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்க வேணும். அது எப்போ எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. மீண்டுமாக ஒரு புதிய உலகத்தை தந்தால் உன்னுடைய கருவறையில் நான் மீண்டும் வாசம் செய்வேன் என்ற ஒரு இது வந்தது எனக்கு. இப்ப சமீப காலமா தான் அம்மாவை இழந்த நான். என்னமோ தெரியவில்லை, இழந்ததுக்கு பிறகு அம்மாவோட வலி கூடவாக இருக்கின்றது. இருக்கும் போது பாரமா இருந்தது, இழந்ததுக்கு பிறகு வலி என்னன்னு சொல்றேன்னு அது வார்த்தை இல்லை. இருக்கும் போது ஐயோ அம்மாவை பார்க்க போகணுமே என்ற ஒரு அதொரு சரியான ஒரு இக்கட்டாக இருந்தது. பேருந்து அம்மா இல்லாம போன பிறகு ஐயோ நாங்க இப்ப ஓடி போய் அம்மா இல்லாத அந்த நாட்டுக்கு போக முடியுமாட்டு இருக்குது. நன்றி அநாதர்களே, உங்களுடைய அம்மாவினுடைய நினைவை பயந்து கொண்டீர்கள். அடுத்து ஈஸ்வரன் உங்களுடைய ஏதாவது பொது சிந்தனை தாருங்கள். நன்றார் காணவில்லை. நிக்கிறார் மியூட்டடுங்க அண்ணா. மன்னிக்க வேணும். வணக்கம் வணக்கம் வணக்கம். உலகில் உள்ள எல்லா பெண்களுக்கும் எல்லா தாய்மார்களுக்கும் அன்னை தின வாழ்த்துக்கள். எல்லோரும் அவரவர் தாய் போல் எல்லோருக்கும் அவரவர்களின் தெய்வம்தான் தாய். நிச்சயமாக எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் முன்னிலையிலும் அவரவர் அம்மாவை அன்னையை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். எனக்கு இன்னொரு இது, மதம் மனிதனை மிருகமாக்குறது. மிருகமாக்குறது. சாதி மனிதனை சாக்கடையாக்குகிறது. சாதி என்னும் பேய் சாக்கடையாக்குறது. எனக்கு முழுக்க 100% கடவுள் நம்பிக்கை உள்ளவன். கடவுள் இல்லை என்பதற்கு எதிராகத்தான் கோயில்களை அமைக்கிறார்கள். கோயில்கள் அமைகின்றது, கோயில்கள் காட்சி அளிக்கின்றது. கடவுள் இல்லை என்பதற்கு எதிராக. அப்படி இருக்க ஏன் கடவுளை வைத்து பிழைக்கிறார்கள், ஏமாற்றுகிறார்கள் என்றொரு எண்ணம் என் மனதில் தோன்றியது. கடவுள் முழு நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை வைத்து பிழைக்கிறார்கள், கடவுளை வைத்து ஏமாற்றுகிறார்கள் பிறரை. நான் என் மதத்தை, என் சமயத்தை மட்டும்தான் கதைக்க முடியும். அதில் தான் அதிகமான ஏமாற்றங்களும்
பித்தலாட்டங்களும் உருவெடுத்து ஆடுகின்றது. அந்த சாத்திரம், பூசைகள், திருவிழாக்கள், இந்த பகட்டான ஆர்ப்பாட்டங்கள், அதை நான் வெறுப்பவன். நம்பிக்கை உள்ளவன், கடவுளில் நம்பிக்கை உள்ளவன், இயற்கையை நம்புபவன், இயற்கையே இறைவன் என்று இறுகி பிடிப்பவன். எனக்கும் ஒரு சிந்தனை, இந்த சாஸ்திரியும் இந்த ஐயர்மாரும் இந்த சாஸ்திரிமாரும் சாஸ்திரம் கூறுகிறார்கள் தானே, அந்த சாஸ்திரம் கூறுவதை கேட்டுக்கொண்டு பணத்தையும் கொடுத்து கொண்டு வீடு திரும்புகிறார்கள் தானே. வீடு அவர்கள் சொன்ன கூற்றுக்கள் பலியாகிறதா, உண்மையாகிறதா என்பதை சற்று யோசிப்பதில்லை. இந்த சாஸ்திரி ஐயர்மார் கூறும் கூற்றுக்கள் பொய்யாக அது பூரணமாக நிரூபிக்கப்படாவிட்டால் அதை தட்டி கேட்பவர் யார்? அதற்கண்டு ஒரு அமைப்பு, ஒரு சட்ட முறை ஒன்று ஏற்படுத்தினால் என்ன? அப்படி கூறும் சாஸ்திரி கூறியது பலிக்காவிட்டால், உண்மையாக விட்டால், அவர் மேல் சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை ஏன் எமது சமயம் ஏற்படுத்தக்கூடாது என்று எனக்கு ஒரு எண்ணம். அப்படி ஒரு அமைப்பு, சட்ட திட்டங்கள் வந்தால் உள்ள சாஸ்திரிமாரும் ஐயர்மாரும் என்னவோ சொல்வார்கள், அதப்படி இதப்படி என்று ஓடுவார்கள். அப்படியான ஒரு அமைப்பும் சட்ட திட்டங்களும் சட்ட நடவடிக்கையும் இல்லாததால் வாயில் வருவதை கூறிவிட்டு பணத்தை வாங்கி விட்டு அமர்கிறார்கள். எனவே நம்புவர்கள் நம்புங்கள், அதை நான் பகுதி கொள்ளவில்லை. இந்த பொய்யுரைக்கும் ஐயர்மாரையும் சாஸ்திரிமாரையும் நான் அடிமட்டம் வரையும் இழுத்து அவர்களை பங்கப்படுத்துவதில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. எனவே சாஸ்திரம் கேட்பவர்களும் கோயில் போய் ஆடப்பெற விஷயங்களையும் சடங்களையும் செய்வர்களை நான் வெறுக்கவில்லை. நீங்கள் செய்வீர்கள், உங்கள் மன திருப்தி, எல்லோருக்கும் மனம் திருப்தியாக இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம் என்று கூறி இந்த சிந்தனை என்ற மனதில் ஏற்பட்டது. அதை நான் கூறினேனே ஒழிய இது முழுக்க என் சுய சிந்தனை. என்னொருவரின் மனதை நான் பாதிக்கவோ புண்படுத்தவோ விரும்பினால் கூறவில்லை. ஏன் அப்படி இருக்க முடியாது, இருந்தால் நல்லந்தானே என்ற எண்ணத்தை நான் வெளிப்படுத்தினேன். கேட்டதற்கு நன்றி, வணக்கம். நன்றி ஈஸ்வரன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து வாணி, பொது சிந்தனை சொல்ல யாராவது இருக்கிறார்களா? எனக்கு தெரியவில்லை. நிறைந்த வாழ்த்துக்கள். ஒரு கேள்வி வராது உங்களுக்கு. இப்ப ஈஸ்வரன்னா, இப்ப என்னென்னால், இப்ப நாங்கள் சொல்றோம் அம்மா முதல் தெய்வம், அப்பா சேர்ந்து, சரியா? பிறகு இயற்கை என்று சொல்றோம் தெய்வங்கள் என்று. இப்ப நீங்க விட்டுதான். அப்ப நாங்கள் எல்லாருமே கோயிலுக்கு போறோம். அது உண்மை, நீங்க சொல்றது உண்மை. ஆனா இப்ப ஏன் போறோம்னா 4 பேரை சந்திக்கலாம், மற்ற குலசோல் கருவின நல்ல டேஸ்டா இருக்கு. அது கோயிலுக்கு போகணும் இல்ல, நீங்க 4 பேர் சந்திக்க. இப்ப இன்றைக்கு போறீங்க, இப்ப வசந்தகட்ட போறீங்க, வசந்தகட்ட நீங்க 4 பேர் 40 பேரை சந்திப்பீங்க. மற்றது உண்மை. இதை மட்டும் கேளுங்க, இது எந்த தனிப்பட்ட கருத்து. நானும் நாங்கள் சேர்த்து சமைத்தாலும் அந்த கோயில்ல போய் அந்த சோறு உண்மையாக, இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கு. அது சரியோ பிள்ளையோ, அது என்னுடைய நினைவோ தெரியாது. அப்படி என்ன நீங்க ஒவ்வொரு நாளும் போகணுமே? அதுக்கு ஒவ்வொரு நாளும் கோயில் திறந்திருக்காரு. இங்க பிரசாதம் கிடைக்கும் இல்லவா? நான் இங்க அப்படி இல்லை, போங்கோ. எங்க இல்ல, அது வெள்ளிக்கிழமையில மட்டும்தான். ஒவ்வொரு நாளும் அடிக்கத்தான் வருது. நம்ம ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சோறு சமைச்சு தரேன். ஒவ்வொரு நாளும் கோயில் திறந்திருக்கு, ஒவ்வொரு நாளும் பிரசாதம் கிடைக்கும். அது உங்கள் அந்த இல்ல. அப்ப அப்படி இல்லை. உங்களோட இடம் எந்த இடத்த சொல்றீங்க?
ஹொலாண்டுக்கு தான் போகணும். எங்க இடத்துல ஓ இல்லை, அது ஹொலாண்டுக்கு தான் அப்போ போகணும். அது வெள்ளிக்கிழமையில மட்டும்தான் கோயில் திறந்துருக்கிறதா? நான் நினைக்கிறேன் செவ்வாய் அதை எனக்கு வடிவா தெரியாம சொல்லக்கூடாது. ஆனா வெள்ளியில் தான் போகிறார்கள். போறதைய வச்சுக்கொண்டு தான் சொல்லுகிறேன் மணி. மற்றது சிறப்பு விசேட நாட்களில் மட்டும். மற்றும்படி உண்மையாக எனக்கு ஈஸ்வரன் உள்ள சிந்தனை அவ்வளவும் எனக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையாக நானும் நினைக்கிறேன். நான் தான் மற்றது இதையும் சொல்லுவேன். ஏதாவது திருமணத்தின் நேரம் ஒரு சாத்திரிகாரிடம் போய் அம்மா கேட்டவா, அவர் உண்மையா சொன்னார். ஏதோ ஏன்னா அதை மறந்து போனேன். ஊஹோ வந்து எல்லாம் அந்த மாதிரி ஒரு குறையும் இல்லை. ஆனா உண்மையா நடந்தது முழுக்க 100% குறையாத்தான் நடந்தது. ஏதோ இப்ப அது சரியாக வந்து சேர்ந்து விட்டேன். அது உண்மையாக அதற்காக எல்லாரையும் பார்க்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் எதிர்பாராம எல்லாம் நிறைய தோல்விகள்லாம் நடந்திருக்கிறது. இது என் கண் முன்னால கண்டதையும் கூறியபடி நன்றியுடன் நபருகிறேன். இதுதான் எனது பொது சிந்தனை. நன்றி, வணக்கம். இது சாத்திரத்துல உங்களோட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, நம்பிக்கை இல்லை. 100% நம்பிக்கை இல்லை. ஆஹா ஓஹோண்டு வாழ்வீங்கன்னு சொன்னவர் பத பிழைச்சு போச்சுன்னு சொல்றீங்க. ஓ, பிழைச்சு போச்சுன்னா பிழைச்சே போச்சு. வரைக்கு எல்லாம் நகைகள் எல்லாம் என்ன ட்ரெயினுக்கு பறிச்சு அப்படி அந்த என்ன சொல்றது என்ன நிறைய கடாய்க்கு பட்டுத்தான் வந்து சேர்ந்தேன். ஓ நீங்கள் இப்போ வெளிநாட்டுக்கு வந்ததுக்கு அவர் தானே அவர் அது ஏதோ ஒன்று சொல்லித்தானே மனதில் வச்சு தானே சொல்லிக்கிறேன். வெளிநாட்டுக்கு வாரதை பற்றி சொல்லிட்டு திருமணம் முடித்தா அதுதான் திருமணம் முடிச்ச அப்புறம் நீங்கள் வந்த நீங்கள். ஓ அப்போ அவர் சொன்ன சரி. ஆனா அவர் வெளிநாட்டுக்கு போவேன் என்ற கதை சொல்லில மணி. ஆஹோ ஊஹோட்டு வாழ்வேன் என்று சொன்ன. ஆஹா ஊஹோ இப்போ ஒட்டு மொத்தமாக நீங்கள் கல்யாணம் கட்டி பண்ண இறக்கும் வரைக்கும் நீங்கள் ஆக கொண்டு வாழாமல் இருந்திருப்பீங்களா? இல்லை தானே. அதுக்காக இப்போ அவர் 100% சொல்லிக்க மாட்டார். இருந்த நிலையை விட நீங்கள் இருந்த நிலையை விட சொல்லியிருப்பாரு. அம்மா அப்பா ஒன்று இருக்க உச்ச தேனியில இருந்தனால் திருமணமான அப்புறம் கீழே நீக்கு வந்துட்டு. வந்துட்டீங்க, கீழே வந்தாச்சு. ஓ, கீழே இறங்கியாச்சு. அப்ப ஆஹா ஓஹோ பறந்து போச்சு. சரி, நன்றி. 10 பொதுவான விடயங்களை கூறி அதில் 3 விடயங்கள் சரி வந்தால் அதை மட்டும்தான் நாங்கள் பிடிப்போம். அது கொண்டு அந்த ஐயர் சொன்னாரே அதுதான் சாத்திரம். இப்படி நம்பிக்கையில் ஓடும் முறைதான் அந்த சாத்திரம் என்று சொல்வது. கிரகங்கள் எல்லாம் ஒரு நிலையில இருக்குது. அது காந்த ஏதோ ஒரு சக்தியில தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதை வைத்துக்கொண்டு இந்த சாஸ்திரிமார் இந்த ஐயர்மாரெல்லாம் ஆதியில பூமியை வைத்துத்தான் அவர்கள் சாத்திரம் சொல்லி கொண்டிருந்ததும் அவர்களின் சாத்திரமும் ஆரியர்கள். பின்புதான் சூரியனை வைத்து இயங்குகின்றது இந்த கோள்கள். ஒரு முடிவுக்கு உலகம் வந்தது, விஞ்ஞானிகள் அறிவியல் ரீதியாக அறிந்தது. எனவே இந்த சாஸ்திரம் நம்புவர்கள் நம்புங்கள். இறைவன் படைக்கப்பட்ட ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நிமிஷங்கள், நல்ல நாட்கள், நல்ல மணித்தியால நல்ல நாட்கள் தான். படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள். காலங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நல்ல நிமிஷங்கள். கெட்ட காலம் காலம் என்றொன்றல்ல. அதை ஆக்கிக் கொள்வது நாங்களாகிறான். எனவே விதிக்கப்பட்ட ஒரு விதி நடந்துதான் தீரும். அது எப்பவோ நிச்சயிக்கப்பட்டு விட்டது புறத்தில். அது நடந்துதான் ஆகும். எந்த ஒரு சாத்திரியோ ஐயரோ பூசாரியோ அதை மாற்ற முடியாது. என் விதியை எந்த ஒரு சாத்திரியோ எந்த ஒரு ஐயரோ எந்த ஒரு பூசாரியோ அதை மாற்றுவார் என்று முன் வந்தால் நான் அவரைத்தான் ஆண்டவனாக வணங்குவேன். இது நிச்சயம். நான் நேரடியாகவே பகிரங்கமாக கூறுகிறேன். என் விதியை எவர் மாற்ற முடியுமோ அவர்தான் இறைவன். எனவே அப்படி கூறுபவரைத்தான் நான் இறைவனாக ஏற்றுக்கொள்வேன். இந்த பிள்ளை பேறு கொடுப்பதாகவும்
பூசாரிகள் கூறுகிறார்கள், ஐயர்மார் கூறுகிறார்கள். எப்படி வாய் திறந்ததை கூறுகிறார்களோ தெரியவில்லை. அப்படியானால் இந்த ஆஸ்பத்திரி, பிள்ளைப்பெரு ஆஸ்பத்திரிக்கு அவர்களை அனுப்பிவிடலாம். அங்கு உள்ள வைத்தியரை வீட்டுக்கு அனுப்பி போட்டு இந்த ஐயரை வைத்து அந்த முறைகளை செய்யலாம். நிச்சயமாக செய்யத்தானே வேணும். அவர்கள் பிள்ளைப்பெரு தரக்கூடிய முறைகளை செய்வார்கள் என்று சாத்திரி, பூசாரி, ஐயர் ஒரு ஆள் முன் வந்தால் அவர் அந்த ஆஸ்பத்திரியை, பிள்ளைப்பெரு ஆஸ்பத்திரியை நடத்தலாம். ஏன் வர மாட்டார்கள்? அவர்களின் பூசாரி நடைமுறைகள் சரி என்றால் அவர்கள் இருந்து நடத்தலாம் என்றும் பக்கத்தால் ஒரு வார்த்தையை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அண்ணா, நன்றி சொல்லிக்க. வாங்க, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஆசத்துக்கு முழுக்க அவைந்த பிள்ளை முடியாதான். ஓ, பரம்பரையே அங்கதான் இருக்கும். பிழைப்பவர்கள் பிழைக்கிறார்கள், நான் கொடுப்பவர்கள் கொடுக்கிறார்கள். வாழட்டு, வளம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி. உங்கள் வகுப்பது சிந்தனை என்ன தர இன்றைக்கு அந்நியாக்களுக்கான சித்திரா பருவம் தானே. அதனால காலையில் இருந்தாலும் நான் எனது கடமைக்கு நான் இந்த வேலையை செய்து போட்டுத்தான் வந்து இப்பொழுது அதுக்கு பிறகு நீங்கள் திடீரென நீங்கள் போட்டிருந்தது எனக்கு, நான் காலையில்தான் பார்த்திருந்தேன் வாணி. என்ன போட்டிருந்தது? இல்ல, இதாவது நீங்கள் நேற்று போட்டிருந்தீங்க. நான் டெலிபோன் வெளியில வச்சுட்டு போய் படுத்துட்டேன். நிகழ்ச்சியான அப்ப நான் 15 கேள்வி மட்டும்தான் செய்திருந்தேன். அப்ப பிறகு இப்ப விடிய வந்து அதுக்கு பிறகு கடவுடண்டு 42 கேள்வி செய்து. அதனால அப்ப நான் என்னவா இருந்தாலும் எனக்கு அது சிந்தனை வருகின்றது என்னென்றால், இப்ப எங்களால முடியாதது இல்லாமல் எங்களால முடிஞ்ச அளவுக்கு அதை நாங்கள் அதை செய்து தந்தோம் என்றால் அது எங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் இருக்கும், ஊக்கமாகவும் இருக்கும். மதிப்போட செல்வி நித்யானந்தன், நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி அக்கா. நன்றி அக்கா. தொகுத்த உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. வணக்கம். நன்றி 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 வணக்கம். நன்றி வணக்கம். சொல்லுங்க, அதோட இருக்கும். அதான் இப்ப என்னவோ முடிவென்று இல்லாமல் மாட்டனோ ஏலாதென்று இல்லாமல் வாணி எந்த வேலையும் முடிஞ்சது. காலமை வந்து நானும் குளித்து எல்லாம் முழுகி பத்தி தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு வந்து இந்த நிகழ்ச்சியே முடிச்சு அது இந்த கேள்விகளையும் தயாரிச்சு போட்டேன். அப்ப இப்ப எங்களால ஒன்றும் முடியாதென்று நாங்கள் சோம்பல் பட்டு இருந்தால் அது சோம்பலாத்தான் ஒன்று முழுக்க. அது சரி. ஆமா. அப்ப அதனால என்ன ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களால முடியும் என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தோம் என்றால் நிச்சயம் முடியும். நன்றி லக்ஷிகா. வாங்கோ. உற்சாகமான இனிய காலை வணக்கம். மணியக்கா இணைந்திருக்க எல்லோருக்குமே உற்சாகமான வணக்கம். நானும் காலையில இருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், அனைத்து வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு எனக்கு வந்த சிந்தனை, ஈஸ்வரனா சொன்ன மாதிரி அதை ஏதோ ஒரு இயற்கை தான் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது. இந்த ஆகோ ஓகோ ஒன்று இருப்பதெல்லாம் எங்களுடைய மனம்தான். சாஸ்திரி சொன்னது ஒரு புறம் இருக்கு, ஆகோ ஓகோ ஒன்று இருப்பா. ஆனால் என்னை பொறுத்தளவில் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை விட இப்ப இன்று நான் பருப்பும் பானம் தான் வீட்டுல இருக்குது. அதை சாப்பிடாமல் நான் இல்லை நல்ல பிரியாணி தான் வேணுமென்று நினைச்சால் அதுதான் அங்க ஆகும். அப்ப அதை என்னுடைய மனநிலையைத்தான் நான் மாற்ற வேணும். இதாவது கிடைச்சிருக்குது, இது இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறோம், அதையே ஆகவோன்னு நினைச்சு கொண்டு நான் உண்டால் நான் ஆகவோத்தான் வாழுவேன். இல்லை இருக்கிறதை விட்டு இல்லாத ஒன்றை பிடிக்க வேணும், இல்லது பிடிக்கலாம். அது என்ன எங்களால முயற்சி செய்து இல்லை என்று இல்லை நாளைக்கு பிடிப்போம் என்று நினைத்தால் அந்த வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை ஆகவோ என்றுதான் நினைக்கிறேன். அதுதான் இப்ப சாத்திரி சொன்னார் சொல்லல. ஆனால் அவர் சில நேரம் உண்மையா சொல்லியிருப்பார், சில நேரம் பொய்யா சொல்லியிருப்பார். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அது போல லாப நட்டம் மாதிரி இப்ப உயர்வாகவும் இருக்கும், தாழ்வாகவும் இருக்கும். அந்த தாழ்வான நேரங்களையும் அதை நாங்கள் எங்களுடைய மனதை தேற்றி அடுத்த நாளைக்கு அதை உயர்வடைய செய்யலாம் என்று சொல்லி நினைச்சு வாழ்ந்தாலும் போவும் எப்பவும்
மகிழ்ச்சியாகவும் ஆகவோன்ற ஒரு நினைப்பிலையும் இருக்கலாம். இருக்கலாம். இல்லை சரிதான், நீங்கள் இப்போ பானம் பருப்பு மண்ட மாதிரி தான். இப்போ என்னென்றால் இப்போ நாங்கள் எங்கட விரதம் ஊரில் நான் பிடிச்சதும் இப்போ காலையில் ஒரு கோப்பி ஒன்று குடிப்போம். அது முழுவனே ஒரு டயர்டு இதுன்றதுக்கு இலங்கை கோப்பி ஒன்று குடிப்போம். பிறகு மத்தியானம் நான் அநேகமாக பெரியம்மாவோடன் பிடிக்கிறேன். நான் விரதம் எல்லா விரதம் பிடிக்கிறது அவரோட என் பிள்ளைகளோடையும் அம்மாண்டான்னு சொல்லுவோம். அப்போ எல்லோரும் சேர்ந்து சமைச்சிட்டு ஒரு 5 மணி 6 மணி அப்படி கோயிலுக்கு போவோம். சரியா, போயிட்டு வந்துட்டு அப்படியும் ஒரு 8 மணி ஆகும் சாப்பிட்றதுக்கு. இல்லை சமைச்சிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு 6 மணி அப்படி சாப்பிடுவோம் பின்னரம். அதோட சரி எங்கட சரியா. அப்புறம் அடுத்த நாள் 6 மணிக்கு தான் சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் கடைப்பிடிச்ச விரதமும் பிடிக்கிற விரதம். நான் இங்கே எனக்கு அது கஷ்டம், எனக்கு அப்படி பிடிக்க இயலாது. அப்போ இப்போ சிலர் மத்தியானம் சோறு சாப்பிடுவாங்களாம், இரவுக்கு பலகாரம் பண்ணுறது என்ன, அந்த புட்டு இடியப்போ தானே சாப்பிட்றீங்க, அது தானே நோமலாகவே சாப்பிட்றீங்க வளமையா. அப்போ அதுக்கு பேர் என்ன, அது விரதம் இல்லை, அது நீங்கள் நோமலாக கடைப்பிடிக்கிறோண்டு. அவன் எனக்கு சிலர் சொல்லி விடுவோம், மத்தியானம் சோறு சாப்பிட்றாங்க விரதம் தானே, இரவில் பலகாரம் கண்டா என்ன, அந்த புட்டு இடியப்போ தோசை அது தானே சாப்பிட்றீங்கப்பா, இதுக்கு பேர் என்ன, இது விரதம் இல்லையே அப்படியேண்டா சொல்லலாம் தானே. நாங்கள் விரதம் இல்லை, அப்படி தான் சமைக்கிறோம் சாப்பிட்றோம்ன்ட்டு சொல்லி. அதை இன்றைக்கு காலையில் ஒரு கேட்ட பொழுது ஐயாவே சொன்னார், ஓ இரவில் பலகாரம் சாப்பிட்லாம், அதுக்கு ஒரு விரதம் இல்லை அப்படியேண்டா. விரதம் வேண்டா என்ன, அதான் என்ற கேள்வி. அதில் இன்னும் ஒன்று முஸ்லிம் மதத்தவர்கள் விரதம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு சாப்பிடலாம், சூரியன் உதிக்க முதல் சாப்பிடலாம் என்ற ஒரு கட்டுப்பாட்டை வச்சிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய மதத்துல அப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லை. எப்படி என்னாலும் விரதம் இருக்கலாம். அப்படியான நீங்க விரதம் சொல்ல தேவையில்லையே. நீங்க இப்ப மனமையாவே நீங்க என்ன செய்றீங்கன்னா காலையில அநேகமானவர் சாப்பிட்றது இல்லை சரியா, மத்தியானம் சாப்பிட்றீங்க சோறும் நல்ல மரக்கறியோ மச்சம் ஏதோ, பிறகு இரவுக்கும் அதே நீங்க பலகாரம் பண்ணுவீங்க, நாங்கள் புட்டுடிய போனா சொல்லுவோம், அதை சாப்பிட்றீங்க. அப்போ அதுக்கு ஒரு விரதம் இல்லையே, விரதம்னு சொல்றீங்க. அதே நேரம் இப்ப கந்த சட்டி விரதம் எல்லாம் வயது வந்தவர்கள் மிளகும் ஒரு முடர் தண்ணியோடையும் இருந்து 6 நாளையும் முடிப்பார்கள். அவர்களும் சொல்லுவார்கள் கந்த சட்டி விரதம் பிடிப்பேன். அதே மாதிரி நீங்கள் இப்ப சொன்ன மாதிரி மத்தியானம் இரவில பலகாரம் சாப்பிடுறவையும் கந்த சட்டி விரதம் பிடிக்கிறோம்னு சொல்லினா. அப்ப இதுல எது விரதம், இது விரதம் இல்லை. அதுதான் சமயத்துக்கு ஒரு வரமுறை கண்டிப்பு இல்லை. என்ன மனந்தா இப்ப நான் ஓகே நான் விரதம் இருக்கப்போ சாப்பிட்றேன், இதுக்கு மேல கேள்வி தேவை இல்லாரட்டையும் கேட்க நான் விரதம் இப்படி கடைப்பிடிக்கணுமெண்டு இல்லையா. எனக்கு தெரியுது நான் பிறந்த காலத்துல இருந்து இப்படி விரதம் அனுஷ்டிக்கிறோம்னா அதுதான் அனுஷ்டிக்கணும். வணக்கம் மாணிமோகன். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும். எங்கட அம்மம்மா இந்த தங்கச்சி வாணிமோகன் அவ அம்மம்மா அந்த அம்மம்மா கனாலம் பிள்ளை இல்லாம 6 வருஷம் 3 மிளகம் 3 முடல் தண்ணி குடிச்சு 2 பேரும் சோமில்லாத பிள்ளைகளை தான் பெற்றவன். கடவுளே எப்படி சொல்றேன், அது அந்த தண்டனைக்கு கொடுத்த மாதிரி கதைக்க மாட்டா. இல்ல இல்ல அது ஏன் தண்டனை என்று சொல்றீங்க, அவர்கள் ஒழுங்காத்தானே கடைப்பிடித்தார்கள். ஓ அப்ப ஏன் தண்டனை சொல்ல வர்றீங்க? இப்ப பார்த்தால் அந்த சில பேர் கதைக்கிறவன் இது ஒரு தண்டனைக்கு கடவுள் கொடுக்குறது, இவ இப்படி செய்தபடியால் இப்படி விரங்க பிடிச்சபடியால் இப்படி சொல்லக்கூடாது. கடவுள் ஏதோ அதை நாங்க சொல்ல முடியாதானே. ஆனா இப்படி விரதம் இருந்துதானே அவரோட குழந்தை கிடைச்சது, அதை அப்படி தண்டனை என்று சொல்லலாம். நான் ஒன்று கேட்கிறேன். காலை வணக்கம். வணக்கம். ஆகோ ஓஹோ என்று வாழ்றது என்றால் என்ன என்று சொல்லுங்க பாப்பா. ஒவ்வொருவருடைய அவருடைய மனது. எனக்கு இருக்க ஒரு வீடு, சாப்பாடு கிடைக்கிறவன் சாப்பாடு ஒன்றில்தான் திருப்தி அடைவான். அப்போ ஒருத்தருக்கு மனம் இல்லைன்னு சொல்ல பொறுங்க வயிறு இப்ப நீங்க சாப்பிட்டு முடிய இதை போடு சாப்பிடுண்டா இல்ல எனக்கு வயிறு முட்டி போட்டு வேணாம். ஆனா அதே நேரம் நீங்க ஒரு வீடோ காரோ நகையோ உடவியலோ உங்களுக்கு தந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு வேண்டத்தான் செய்வான். அந்த திருப்தி என்று சொல்றதுதான் ஆகோ ஓகோ என்று வாழ்ற. இப்போ ஒரு ரோட்டில இருக்கிற பிச்சைக்காரனுக்கு சாப்பாடு இல்லை, அவனுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைச்சா அவனுக்கு அது நல்ல வாழ்வு. ஆனா சாப்பாடே 3 நேரம் இருக்கிறவனுக்கு, சாப்பாடு 3 நேரம் கிடைக்கிறவனுக்கு இது சரியில்லை, இன்னும் ஒரு ஆட்டுக்கறியோடு சாப்பிட்டோம் அல்லது நல்லது சாப்பிட்டோம் அந்த கொட்டையில சாப்பிட்றன்றவனுக்கு அது வேறு. அப்போ ஒவ்வொருத்தருடைய அந்த
நிலக்கேற்ற இப்ப என்னன்னு சொல்லுவீனம் என்னண்டா எனக்கு இந்த என்ன என்ன காலம் வந்து வரைக்கும் எனக்கு காசெல்லாம் நிறைய வருமென்று சொல்லுவீனம். ஒரு ஆமாம் ஆமாம், இந்த ராசிக்கு கொட்டும் அந்த ராசிக்கு கொட்டாது சொல்லுவீனம் இல்லோ. அது வந்து இப்ப எனக்கு ஒரு ஆள் சின்ன வயதுல ஒரு ஆள் விளங்கப்படுத்தினார். நீ இப்ப என்னத்துல வந்த நீ என்று கேட்டார் என்ன. நான் சொன்னேன் சைக்கிள்ல வந்த நான். அப்ப நான் உன்னை திருப்பி கேட்கட்டும், சைக்கிளுக்கு காத்திருந்தோ வந்த நீ என்று. காத்திருந்தபடியாத்தான் வந்தேன். அதே மாதிரிதான் ஒரு நேரம் சாப்பாடு இல்லாதவனுக்கு அந்த ஒரு நேர சாப்பாடு கிடைக்கிறது தான் பெரிய செல்வம். அது மாதிரி ஒரு வீடு இல்லாதவனுக்கு ஒரு வீடு கிடைக்கிறது செல்வம். அவருடைய மனம் தான் அந்த ஆகோ ஓகோ. இப்ப இங்க நிம்மதியா இருக்கணும், சிலோன்ல நிம்மதி இல்லாம இருக்கணும். அப்ப நிம்மதி உள்ள நாங்கள் பெருசு. கால் இல்லாதவன்னும் பார்க்க நாங்க 2 காலம் இருக்கிறோம்னு சொல்லி பெருசண்டு நினைக்கிறதன் வாணி. அந்த அதுதான் செருப்பு ஒரு காலில் உள்ளவன் செருப்பு, இந்த செருப்பு சமருக்கு இது விண்டருக்கு இது, அதுக்குள்ளேயும் லேடிஸுக்கு இது, லேடிஸ்லையும் இப்படி அதுக்கும் என்ன சல்வாருக்கு இது, சாரிக்கு இது, சட்டைக்கு இது, ட்ரௌசருக்கு இதுன்னு சொல்கிறோம். கால் இல்லாதவனை நினைக்கும் வரைக்கும் அந்த நினைப்பு நமக்கு வராது. அதுதான் எங்களுடைய அப்பா எங்களுக்கு சொல்லி வளர்த்தது சின்ன வயதுல. நீ செருப்பு இல்லை, அது நல்ல செருப்பு இல்லை என்று அழுகிற. ஆனா எத்தனை பேர் கால் இல்லை, அவைக்கு காலே இல்லை செருப்பு என்று போடுவீங்க என்று சொல்லி எனக்கு இப்ப கணக்கு அறிகுறிகள் இப்ப காலமேல இருந்து ஒவ்வொன்றையும். அதே மாதிரி இந்த விரதம் என்றது வந்து அவரவர் மனதுக்குத்தான். இப்படி ஒரு கடைமுறை. சூரிய உதயத்துக்கு தானே நாங்க விரதத்தை பிடிக்கிறோம். இப்ப இரவில விரதம் பிடிக்கிறோம் இல்லையே நாங்கள் எங்களோட சைவத்தை. இப்ப முஸ்லீம் அவைகள் அது பாக்குற மாதிரி எங்களுக்கு காலையில ஏற்படுறதுதான் விரதம். அதை விட இப்ப இருக்கிறவன் வடிவா செய்யறான், இல்லாதவன் நடந்து போயும் கோயிலுக்கு போறான், கார்ல போயும் கோயிலுக்கு போறான். இல்ல விரதம் பண்றதா சரி. இப்ப அப்படின்னா இப்ப நீங்க 2 நேரம் இப்ப வளமையா எத்தனை நேரம் சாப்பிடுவீங்க? வளமையா நான் 2 நேரம் சாப்பிடுவேன். அப்ப அதுக்கு அது விரதம் மட்டும் சொல்றேன் நீங்களா? இல்லையே வாணி. இல்ல அது விரதம் மட்டும் சொல்றேன் நீங்களோ? இல்ல நீங்க இப்ப நீங்க நச்சோர உடனே எடுத்து சாப்பிடுவீங்க. நீங்க விரதம் வந்து இல்லாமட்டா நீங்க அதுல ஒரு இது கிடக்கு இதை சாப்பிடுவோம்னு. ஆனா நாங்க விரதம் அன்னைக்கு மனதை கட்டுப்படுத்துறோம். இது இருக்குது ஆனா நான் சாப்பிடுறேன். அப்ப நீங்க 2 நேரம் விரதம் பிடிப்பீங்க, அது விரதம். என்ன மச்சம் இருக்குது, நான் இன்றைக்கு சாப்பிடல, ஏனென்றா நான் விரதத்துக்கு கட்டுப்படுத்த. இல்ல சரி, மச்சமே இல்ல. நீங்க விரதம் எப்படி பிடிக்கிறேன்னு கேக்குறேன். நான் விரதம் என்னாலே எவ்வளவுக்கு கட்டுப்படுத்த இயலுமோ மனதை அவ்வளவுக்கு கட்டுப்படுத்த. சாப்பாட்டு விஷயத்துல நீங்க விரதம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிடுவீங்க? நான் ஒரு நேரம் சாப்பிடுவேன் கட்டாயம். மத்தியானம் சில வேளை ஒரே அடியா இரவு 6 மணி 7 மணிக்கு. இப்ப பிரதோஷம் பண்ணா ஒரே நேரமா சாப்பிடுறீங்க. விரதம் மட்டும் நாங்க படிச்சது எனக்கு தெரியல. அது அதை நீங்க சொல்ற மாதிரி இப்ப கடவுள் சொல்ல இல்லை எங்களுக்கு. அவர் விரதமே இருக்க சொல்ல இல்லை. இது மனிதனாலேயே 6 அடிக்கு பெற்றது உண்டு, சரியா? மற்றது வர்த்தகாரர், இந்த பிரெக்னன்ட் லேடிஸ், இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கட்டாயம் பண்ணி இல்லை தானே எங்கடல்ல. அப்ப அது இப்ப இல்லை நான் என்ன கேட்குறேன்னா அது உங்க கூட விருப்பம். நீங்க சொன்ன மாதிரி இப்போ ஒவ்வொரு நாளும் 2 நேரம் சாப்பிட்றீங்க, விரத காலத்துலையும் 2 நேரம் சாப்பிட்றீங்க. விரதம் மண்டு சொல்லி 2 நேரம் சாப்பிட்றீங்க. அப்போ அதுக்கு பெரிய விரதம். அப்போ இதையும் நீங்கள் விரதம் பண்ணலாம், அதையும் விரதம் பண்ணலாமே அப்படின்னு கேட்குறேன் நான். இல்லை வாணி, நாங்கள் விரதம் என்று சொன்னால் கழுவி துடைச்சி இதுக்குன்ற பாத்திரம் முதல் கொண்டு சகலதும் அவர் வசதிக்கு செய்ய. இல்லை அதை விடுங்க, அதை எல்லாரும் செய்யறது தான். நான் இப்போ அதை கேட்கல. நீங்கள் எங்கேயோ போகிறீங்க. நான் கேட்குறேன், நீங்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ பலர் வந்து காலையில் சாப்பிட்றது இல்லை, ஓகே, மத்தியானம் சாப்பிடுங்க. இலங்கையில இருக்க நீங்க சாப்பிடாமைய விட்டு நீங்க அங்க சாப்பிட்ட நீங்கள் வெளிநாட்டுல மாத்திரம்தான் காலையில சாப்பிடுறது இல்லை. நாங்க இல்ல ஒரு சிலர் சாப்பிடல, பலர் சாப்பிட்றது. அப்ப அது சாப்பிட்றதில்ல, சரி. அப்ப மத்தியானம் பின்னரும் ஒரு விரதத்துக்கு சாப்பிட்றோம். அப்புறம் நீங்க 8-9 மணிக்கும் சாப்பிட்றதுக்கு போய் விரதம் ஒன்று கேட்குறேன். அதுதான் கேட்குறேன் நான். அதுதானே நான் சொன்னேன், மனம்தான் முதலாவது. விரதம் என்று இருக்க செய்யறதே உங்களோட மனம்தான். நான் இன்றைக்கு விரதம், இதை நான் சாப்பிட மாட்டேன், இதை சாப்பிட மாட்டேன், கட்டுப்பாடா அந்த கட்டுப்பாட்டுக்கு பேர் தான் வாணி விரதம். விரதம் பிடிச்சம் எல்லாம் எனக்கு கிடைக்கணும். இப்ப பத்னி சொன்னதுக்கு எங்களுக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்க போகுது. இப்ப எங்கட வீட்டுல வந்து அம்மாவை பிள்ளைகளை ஒரு நாளும் விரதம் பிடிக்க சொல்லவில்லை.
ஆனா நாங்களா பிடிக்க வேணுமென்று ஒற்றை காலில் நின்று சின்ன வயதில இருந்தே பிடிக்க தொடங்கினோம். அதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம், இதுக்கண்டு குளிச்சு தோஞ்சு துப்புரவ இருந்து சாப்பிட அதுலயும் ஒரு சந்தோஷம். அந்த தானே வாழை இலையில சாப்பிடுவோம் நாங்க. அங்க எனக்கு பிடிக்கிறதுல விருப்பம் கூட என்னன்னா சேர்ந்திருந்து சாப்பிடுவோம். இஞ்சி அந்த தன்மை இல்லை. நீங்க சொல்லிங்க சிவராத்திரிக்கு விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் வெடிக்கப்புறம் நான் அந்த நேரத்துக்கே சாப்பிட மாட்டேன். என்னடா தனியே சாப்பிட்றதில்ல எனக்கு அந்த அக்கறை வராது. நான் பிந்தித்தான் சாப்பிடுவேன். அது என்னவே கடவுள் பிள்ளையன்று நினைச்ச என்ன சரி என்று நினைச்ச என்ன அது பரவாய். 4 பேர் இருக்கேக்க சமைச்சு சாப்பிடுறதுல இருக்கிற சந்தோஷம் எனக்கு தனியே இருந்து சாப்பிடக்க வராது. சரியா, நன்றி வாணி. நன்றி நன்றி, வணக்கம். ஒரு கேள்வி அதையும் நகுலவதி அக்காவிடம் கேட்க இருக்கிறேன், கேட்கட்டுமா? என்னன்னா இன்னைக்கு காலையில நீங்க ஐயர்கிட்ட வந்து தலைமையர் வெட்டுவதை பற்றி தானே கேட்டிருந்தீங்க, குழந்தைக்கு தலைமையர் எடுத்து. ஆனா நாங்க இன்றைய காலத்துல ஐயர்மார் செய்வது தவறு, இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு சிலதுகளை நாங்கள் அவைப்படுத்தி கொண்டு வாரோம். நாங்களே கதைக்கிறோம் இதெல்லாம் மாற்றம் வேண்டும் என்று. ஆனால் இப்படி கேட்டு 4 நட்சத்திரம் பார்த்து தலைமையர் எடுப்பதால என்ன நன்மை இருக்குது என்று இப்பவும் கேட்டீங்கள் என்று இந்த மனதில் வந்து தோணிது. நீங்க வடிவா கேட்கல என்றது தெரியுது. நான் சொன்னது ஒரு சிங்கள பிள்ளை ஒன்று அவர்களுடைய முறையிலே அதை ஏதோ பெருசா செய்கிறவையா. இப்ப ஊர்ல நாங்க அதை பெருசா செய்தோம், கோயில் வழிய போய் முட்டை வளைச்சோம் அப்படி இல்லை. இஞ்சி அதொண்டு நான் பார்க்கவில்லை, சாத்திரமும் பார்ப்பது இல்லை. ஆனால் அந்த சிங்கள பிள்ளை ஐயாவுடன் கேட்டு இது ஒருக்கா எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அவருக்கு அந்த அவையே தெரியும். ஆனவடியாத்தான் நான் கேட்டேன், ஐயா நட்சத்திரம் பார்த்து விட்டு பின்னர் சொல்லுறதுன்னு சொல்லி இருக்கிறார். அதுதான் நான் உண்மையில அது வடிவா கேட்கவில்லை, அதுலதான் கேட்டேன்னா. ஆனால் அவர் அவர்களுடைய முறையில அது ஏதோ பெருசாத்தானே செய்கிறது. நான் விவரமாக கேட்கல. ஏனென்றா ஒவ்வொருத்தருடைய சமயம் ஒவ்வொருடையது. அவர்களுடையது அவைக்கு பெருசு, எங்களுக்கு எங்களை பெருசுன்ற மாதிரி. அவர் இப்ப முதல் பிள்ளை இருக்குது அவருக்கு 6 வயதுல. ஆனா இப்ப பிறந்த பிள்ளை 5 மாதம் தானே ஆகிறது. அந்த பிள்ளைக்காக இப்ப 2 கிழமை என்ன கேட்டு அவருக்கு அடிக்க நேரடியா எடுக்கவில்லை. ஆனோடியாத்தான் இன்றைக்கு நேரலையில கேட்டேன். அடியன் அடிச்சு உரைக்கலன்னு சொல்ற மாதிரி அடியன் அடிச்சு எடுக்கல. அவர் எடுக்கிறது குறைவு, எடுக்கிறது இல்லையா சொல்றேன்னு சொன்னாரு. என்னண்டா அவன் அந்த இது டேட் ஆஃப் பர்த் அவர்கிட்ட இருக்குது, அப்ப நட்சத்திரம் பார்த்துட்டு சொல்றேன்னு சொன்னேன். இல்ல வெள்ளிக்கிழமையும் அவர்களும் வந்து இப்ப எங்கட சமய முறைப்படிதான் அங்கேயும் பார்த்து செய்தார்களாமா. முழங்கையில எங்கட சமய நட்சத்திரங்கள் பார்த்துதான் நாங்க ஊர்லயும் செய்தவர்களாமா சிங்களவர்கள். ஓ ஓ அது பாக்குற எல்லாமே அப்படித்தான் செய்கிறவன். சாப்பாடுகள் எல்லாம் விரும்பான சாப்பாடு. நாங்கள் இப்ப எங்கட சைவத்துல இந்த சக்கரை புக்க மோதகம் வடை இதுகளை விட வேற ஒன்றும் இல்லை. ஆனா அவர்களுக்கு வெவ்வேறு இருக்கிறது. ஒன்று சொல்றேன். இப்ப என்னன்னா அவர்கள் என்னோட வந்து எங்கட சைவ கோயில்ல போய் நவக்கிரகத்துக்கு பூசை செய்வார்கள். எத்தனையோ தரம் செய்விச்சு போட்டேன் வந்து என்ன தங்கூட்டி போவார்கள். நான் கூட்டிக் கொண்டே அவர்கள் நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு தட்டத்துல கொடுத்து ஐயர்மாருக்கு தச்சனை அவர்களாயே கொடுப்பார்கள். கொடுத்து அதை செய்கிற அவர்களுடைய சம்பிரதாயம் அது. சரியா, நன்றி 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 வணக்கம். நன்றி லக்ஷிகா, நன்றி நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இதே நேரம் இப்போ நாங்கள் ஓட பண்ணுறோம் பார்சல். சரியா, எல்லோரும் இப்போ ஆன்லைனில் தானே உடுப்புகள் ஓட பண்ணி எடுக்கிறோம் தானே. அப்போ ராகவி பண்ணியிருந்தேன். சரியா, பண்ண நேற்று தான் மெசேஜ் வரும் தானே, இந்த டைமுக்குள்ளேருந்து இந்த டைம் நான் கொண்டு வருவோம் 5 to 7 அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்குல பார்த்து கொண்டு இருக்கல ராய் பார்க்குறாரு. சரி 5 to 7 நாங்கள் வழியில் அதுக்கப்புறம் போவோமான்ட்டு இருக்கல பார்சல் வந்தோன்னா வீட்டை வர இல்லை. சரியோ, அது வந்து இன்னொரு 4 வீட்டை தாண்டி போயிட்டு இதில் போட்டுக்கிறாரு, இந்த நம்பரில் போட்டிருக்கிறோம்ண்டு. ஒன்று அதே தவறு.
ஏன்னா இந்த நம்பருக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீ தட்டி போட்டும் ஆக்கள் இல்லைன்னா வர விஷயம். இப்போ வீட்டையும் நிறைய வருஷம் வரும், பக்கத்து வீட்டு பிள்ளை அந்த பிள்ளை வேலையை போகிற வழினால வீட்டை தருவார். நான் 2 இருந்து தட்டி பார்ப்பேன், இல்லையாண்டா திரும்பவும் தட்டி கொடுத்துட்டு வந்துடுவேன். அதை ஒன்றுமோ ஏன்னா அவங்க அட்ரஸ் இருக்குது என்ன, அதில் அட்ரஸ் இருக்க எனக்கு இருக்குது. மற்ற நானும் இதன்று கேட்டால் மற்ற அவரோட சொல்லி தான் இருப்பேன், இந்த நம்பரில் கொடுங்க பக்கத்து வீடு இப்படி இல்லையான்னு சொல்லி. அப்போ நேற்று வேறு அப்புறம் பார்த்து கொண்டு இருக்கிறேன், இந்த டைமுக்குள்ளே வர இல்லை. பிறகு பார்த்தா இந்த நம்பரில் போட்டிருக்கிறோம்னு வந்திருந்தது மெசேஜ். சரியா அங்கே போயிருக்கிறார், போக இவ தட்டை தட்டிக்கிறார், திறக்க இல்லை. அது இஸ்லாமிய வீடு அது. அப்போ திரும்ப இவையும் நான் வாசல் 2 கழிச்சு கொண்டு இருக்கலாம். அந்த பொம்பளை வந்தார். ஓ சாரி உனக்கு வந்ததாண்டு. பின்ன அதை பார்த்தா அது ஃபுல்லாக அந்த பேக்கை சப்பி துப்பி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேக்கில் இருக்குது ராகவின்ற பேர், எங்கட அட்ரஸ். இப்போ நான் எடுத்தால் இதை பார்த்துட்டு மற்றது அவர்கள் உடுப்பும் இல்லை, அவர்கள் உடுப்பும் இல்லை, அது இஸ்லாமியர்கள் உடுப்பும் இல்லை, அவர்கள் ஓட பண்ண மாட்டார்கள் தானே. அப்போ அவர் அதையும் ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு பேக் வைப்பார்கள் என்ன உடுப்போட சேர்த்து, அதையும் ஜிப்பை திறந்து எடுத்து பார்த்து சுருட்டிக்கிட்டு கொண்டு கொடுத்தாச்சு. ராவியும் கேட்குறேன், நானும் கேட்கல. அது அவ்வளோ ஒரு பிள்ளையான வேலை அது. அதுக்கும் இப்போ ராகவி இப்போ 2 தட்டினபடினா திரும்ப ஓடி வாரார். இப்போ அவர் எடுத்துகிட்டு இல்லையாண்டா நான் ஒன்றும் செய்யலை. ஆனால் போட்டவருக்கு இப்போ ராகவி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், நீ ரோங் அட்ரஸில் கொண்டு போட்டுக்கிறேன், இப்படியெல்லாம் கழிச்சு கிடக்குன்னு சொல்லி. இல்லை வாணி ஒரு விடாது. நீங்கள் என்ன செய்ய வேணும்னா ஃபோட்டோ அடித்து போட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து இப்படி செய்ததுக்குள்ள இந்த வீட்டில் கொடுக்க இந்த பேக் வந்து ஓப்பன் பண்ணி இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோவோட நீங்கள் நேரடியாக அந்த வீட்டில் கொடுக்கல, இல்லை அந்த வீட்டுக்காரர் ஓப்பன் பண்ணிட்டா. அதைத்தான் இல்லை அதுதான் அதை செய்திருக்கணும். ராவி அதை செய்யலை போல. 2-3 பார்சலோட பண்ணவர் அவரை. அப்போ என்னைக்குல இப்போ ஜோயிச்சன் ஓகே அது போல உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி தான் செய்திருக்கணும் அது. அப்போ அப்புறம் நான் ஜோதிச்சேன், இவருக்கு எவ்வளோ துணிச்சல் அப்படி போட்டு இருந்தால் உங்களுக்கு சில நேரம் ஒரு சான்ஸ் ஒன்று புதுசு திரும்பி அனுப்புவாங்க. இல்லை அது எங்கள் டைமுகள் பிள்ளை பாவதாண்டு வேலைன்னு போட்டு செய்யல சொல்லி சில பேர்ல மெசேஜ் பண்ணி போட்டு உங்களுக்கு புதுசு போடுவாங்க. என்னடா அது வந்து சட்டப்படி பிள்ளை இல்லை அது போல மற்றது இல்லை சட்டப்படி. இப்போ அவன் மற்றது போட்டவரும் பிள்ளை, ஆனால் அவர் எங்களோட அட்ரஸும் போட்டிருக்கிறார், ராகவின் அட்ரஸும் பேரும் போட்டுட்டு தான் அது வருது. அப்போ போட்டது நீயே 4 விட்டு தாலி பண்ணி அது போல் உனக்கு நீ அதை பார்த்துட்டு அதை போட்டிருக்கணும். எடுத்தவரை ஏன் ஓப்பன் பண்ணணும் அதை? அவர் எடுத்து அது பின்னு பிச்சை. உனக்கும் அட்ரஸ் தெரியாது, உனக்கு வாசிக்க தெரியாது உனக்கு. மற்றது உங்களுக்கு தெரியணும். இப்போ நான் ஓட பண்ணுறதா இல்லையா பண்ணினானா இல்லையான்னு கேட்டிருக்கணும். இப்போ வீட்டை சொல்லிப்பாடும் அவனா ஓட பண்ணிக்கிறோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி அப்படியே சொல்லியிருப்பார்கள், அதுவானுமே சொல்லியிருப்பார். இது உங்களை விட்டு ஓட பண்ண இல்லை, ஒருத்தர் தந்தா அதுவும் உனக்கு எவ்வளோ இல்லைண்டே நான் கேட்க போகிறேன் அவகிட்ட ஏன் ஓப்பன் பண்ண நீன்னு சொல்லி நேற்று கேட்டு நீங்கள் உடனே வந்து அவளுக்கு முன்னுக்கே அவட்ட பாசல் வாங்கியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல அது ராகவியும் ஒண்ணு பேசுறேன், அது பாவங்க சண்டை போற பிள்ளைகள் இல்லை தானே. அதை உடனே சொல்லணும். என்ன சொல்லுங்க போஸ்ட் தரையக்குல உங்களுக்கு ஓபன் பண்ணி தந்தவரா? அப்ப அவர் பதில் எதுவும் சொல்லத்தானே வேணும். ஓம் அல்லது இல்ல இப்படித்தான் கிடந்த பாசலண்டா அது வேற. அப்ப அவரை நீ சொல்லலாம் தானே இதே இப்படித்தான் தந்த பாசல் அதை தந்தது மற்றது இப்ப 2 ஒரு படுத்தாலும் உங்களுக்கு தெரிய போற இல்ல என்ன தெரியாது. ஆனா ராவி சொன்னார் ஓகே இது இவ்வளவு இந்த அமௌண்ட் தான் இதுதான் வரணும், அது ஓகே வந்துட்டுது. ஆனா பிறகு என்ன ஒரு பிள்ளையான வேலையான்னு யோசிச்சுட்டு அது வேற பிள்ளை என்ன கொரோனா நேரம் ஓபன் பண்ணி இருந்தா அதை போய் துவைக்கத்தானே. எது கொரோனா டைம் நானே தூக்கி போட்டது 2 பார்சல் 2 பிள்ளை இன்றைக்கும் யோசிக்கிறேன் எவ்வளவு மொக்கு வேறு நான் பார்த்துட்டேன்ட்டு. அவ்வளோ பையன் நடுக்கத்தில் 2 பார்சல் பாவம் அவர் சொன்னார் எவ்வளோ செலவழிச்சிட்டு தெரியுமாம்மா நான்ட்டு. புறாதான் ஜோதிச்சு எவ்வளோ மொக்கு வேலை பார்த்துட்டேன் நான் அப்படின்ட்டு. இந்த மனுஷி தான் இத்தனைக்கும் உங்களோட சல்வாரும் இல்லை, அது சரியா கொடுக்கப்பட்டாவும் இல்லை, நீ ஓப்பன் பண்ணாது. இது நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். எனக்கு இப்போ காலையில் எழும்போதே எனக்கு அந்த கோவம் வந்தது. நேற்று வேறு ராவி சொல்லிட்டாம அவளுக்கு அந்த இதுகள்லாம் பிடிக்காது, போச்சு சண்டை பிடிச்சி கேட்குறதெல்லாம். உண்மையிலேயே உனக்கு தந்ததுக்கு நன்றி. அதுவும் தார பிளான் இல்லையோ தெரியாது. 2-3 தட்டுப்பட்டு ஒரு கிட்டத்தட்ட அவர் சொன்னார் ஒரு 10-15 நிமிஷம் மாட்டேன் அவர் வர பின்னால். ஓ வந்துட்டு நீ ஓப்பன் பண்ணி அதையும் எடுத்து பார்த்து சுருட்டி வச்சு கிடக்குது என்ன அதை இல்லை இது வரல விட வந்தவர் சரியான. அது மட்டும் இல்லை கொரோனா டைம்லலாம் கொரோனா இல்லை இப்போவும் தான் வெளியில் வச்சு ஓடிடுவார்கள்.
அது அது உங்களோட இடத்துல இருக்குமா அதை கணக்கா? எங்களோட இடத்துல ஒரு நிமிஷம் அது பின்னையே திறந்து எடுத்து போட்டு குப்பையை போட்டு போகிற சரம் வழியில் அப்படியான சரம் இந்த ஒரு பார்த்துட்டு இருந்தார் வைக்கங்களா இல்லை எவ்வளோ பிள்ளையான வேலைகள் பார்க்கணும். அதுதான் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம். நீங்கள் வந்தால் மெசேஜ் போடுறீங்க, நாங்கள் விட்டால் இருப்போம், வெளியில் வைக்காதீங்க, மற்ற வீட்டாலும் கொடுக்காதீங்க. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்து அதை சுருட்டி அதை துவைக்க வேண்டிய கிடக்கு. நாங்கள் ராவசலாமல் இல்லை ஒன்றும் பேச வேண்டாம், அவளுக்கு பயம் இதெல்லாம் விருப்பம் இல்லை, அவள் இதெல்லாம் கேட்டுதான்றது. அப்போ அது நாங்கள் சொன்னோம். இப்போ நாங்கள் இல்லாட்டா வேறு விஷயம், நாங்கள் விட்டு இருக்கிறோம். அவருக்கு தட்டலை, அவருக்கு அப்படி ஒரு பஞ்சு வந்திருக்கு. அந்த நம்பர் அவருக்கு மற்றதாக தெரிஞ்சிருக்குது 9. உலகம் இப்படி போகுது ஐயா. சரி, நன்றி, வணக்கம். நீங்கள் ஒளிச்சொழிச்சு தெரியுறீங்க தோட்டத்துக்குள்ளே நெய்வேஸ் பள்ளிச்சோரலை துண்டியோட வாரீங்க. ஏன் குளிரா? சரி, கழிச்ச முடியாடுங்க.